ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவேதிக்குடி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பெற்றிருக்கிறது. இங்கு பார்த்தீங்கன்னாக்கா, இறைவன் வந்து வேதபுரீஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா மங்கையர்க்கரசியை நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. தலவிருட்சம் வில்வமாகவும், தீர்த்தம் வைகை தீர்த்தமாகவும், வேத தீர்த்தமாகவும் விளங்குகிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பு. இங்கே பங்குனி மாதம் ஆண்டுதோறும் 13, 14, 15 பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி வந்து சிவலிங்கத்தை பட்டு சிவபெருமான சூரியன் வணங்கி செல்வது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தலங்கள், இது 77 தலமாக சொல்லப்படுது. இப்போ இந்த ஆளுக்கு தலை வரலாறு சொல்றதுனாக்க, பிரம்மனிடம் இருந்த வேதங்களை வந்து அசுரன் ஒருவன் எடுத்து சென்று கடலில் பதுக்கி வைக்கிறான். பத்தி வச்சு இதை பெருமாள் வந்து அந்த அசுரனோட போரிட்டு அந்த அசுரனோட வேதத்தை மீட்டு வர்றாரு. அசுரனுடைய வேதங்கள் கைப்பற்றதால் வந்து அது தூய்மையை இழக்கிறது. அதனால் வந்து வேதங்களை புனிதப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுது, வேதங்கள் வேண்டுதலாக சிவபெருமான் வந்து அந்த வேதங்களை புனிதப்படுத்துகிறாரு. இதனாலே அதுக்கு இங்கே இருக்கிற இறைவனுக்கு வேதங்களை புனிதப்படுத்தின ஈஸ்வரர்கள் வேதபுரீஸ்வரனும் சொல்லப்படுது. இங்கே பிரம்மனுடைய சாபம் நீங்க பெற்ற தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுது. பிரம்மாவுக்கு இங்கே இன்னொரு பேர் உண்டு, வேதி என்ற பெயரும் பிரம்மாவுக்கு இங்கே அழைக்கப்படுது. இப்போது இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்ன சொல்றதுனாக்கா, சோழ மன்னன் தன் மகளினுடைய திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. இதனால் மனம் வருந்தி சோழ மன்னன் போன்ற இங்கே இருக்கிற தாயார் மங்கையர்க்கரசி வந்து வணங்குறாரு. வெகு விரைவில் இதனுடைய மகளுக்கு திருமணம் நடைபெறும்னு சொல்லி மனம் உருகி வேண்டுறாரு. அவர் வேண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் சோழ மன்னனுடைய மகளுக்கு திருமணம் நடைபெறுது. இதனால் மகிழ்ச்சியுற்ற மன்னன் என்ன பண்ணுறாரு, மங்கையர்க்கரசி நன்றி செலுத்துவதாக வந்து அந்த அன்னையாரை வணங்கி அன்னை தேவியை பூஜையை அதாவது அலங்கரித்து மகிழ் வைக்கிறார். மகிழ் வச்சேன்னு மங்கையர்க்கரசி அன்னையும் மிகவும் மகிழ்ச்சி பெறுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வரத்தையும் அந்த சோழ மன்னன் கேட்குறாரு. தான் வந்து உங்களிடம் வணங்கி தன்னுடைய மகளுக்காக வந்து வெகுல திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதன்படி நீங்கள் என்னுடைய மகளுக்கு திருமணம் வரணும்னு சீக்கிரம் அழிச்சிங்க. அது மாதிரி என்ன மாதிரி உங்களை நாடி வந்து வேண்டி செல்ல அனைத்து பக்தருடைய மனக்குறையும் திருமணைய தடையை நீக்கி விரைவில் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லி வேண்டி வரம் கேட்குற சோழ மன்னன். மங்கையர்க்கரசி அன்னையும் பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி அந்த சோழ மன்னனுக்கு தன்னிடம் வந்து வணங்கி செல்வது திருமண தடை நீக்கப்பட்டு வெகு 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 விரைவில் திருமணம் தடை நீக்கப்பட்டு திருமண பாக்கிய நாளை கிடைக்குன்னு சொல்லி அருள் பாலிக்கிறாங்க. அது நினைவு கூறும் வகையில் இன்றளவும் இந்த திருமண தடை நீக்கும் தலமாக இங்கே மங்கையர்க்கரசி அன்னை விளங்குவதாக சொல்லப்படுது, விளங்குகிறாங்கன்னு சொல்லப்படுது. கோயிலுக்கு சென்றவங்க சிறப்பு பெற்று விளங்குறாங்க. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவேதிக்குடி சென்று அங்கே இருக்கிற வேதபுரீஸ்வரரையும் மங்கையர்க்கரசி அன்னையும் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.